வணக்கம். ஸோ உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ சொல்லிடுங்க அப்படியே. என் பேர் ரஞ்சினி. நான் வேலைச்சேரியில் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் அபுதாபியில் ஒர்க் பண்ணுறாரு. அடிக்கடி நான் அபுதாபி போயிட்டு வருவேன். என்னோட ஹாபியே குக்கிங் தான். எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சமைக்கிறது. ஓகே ஃபைன். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம கொத்தவரங்காய் பருப்பு உசிலி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஊற வைத்த கடலை பருப்பு, நல்லெண்ணெய், கொத்தவரங்காய், உப்பு, காய்ந்த மிளகாய், கடுகு, பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், ஜீரகம், மிளகு, வெந்தயம், கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு, இஞ்சி, மஞ்சள் தூள். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு மேம். நம்ம இப்போ ஊற வச்சிருக்கோம் இல்லையா? அதுல கடலைப்பருப்பு, வெந்தயம் அண்ட் மிளகு சொல்லியிருக்கோம். எவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கோம், என்னென்னலாம் எவ்வளவு எடுத்திருக்கோம் அதை சொல்லிருங்க. சரி, கடலைப்பருப்பு 1 கப்பு. நீங்க எந்த கப் எடுத்துக்கிறீங்க அந்த கப்பால 1 கப். சின்ன கப்பு போதும். இல்ல 1 டம்ளர் எடுத்தீங்கன்னா 1/2 டம்ளர் போதும். டம்ளர் எடுத்தீங்கன்னா வெந்தயம் 1/4 டீஸ்பூன். ரொம்ப போடக்கூடாது, போட்டா கசந்துரும். வெந்தயம் ஆப்ஷனல் தான். வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். 4 மிளகு, பெப்பர் 4 போட்டிருக்கோம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். மினிமம் 1/2 மணி நேரம் ஊறணும். அப்பதான் அரைக்கும் போது விழுது நல்லா வரும். இப்ப இதை நம்ம வந்து மிக்சியில குறை அரைச்சிக்க போறோம். ரொம்ப ஸ்மூத்தா அரைக்க கூடாது. பருப்பு 1 2 தெரியற அளவுக்கு குறை அரைச்சிக்க போறோம். இதை கலைஞ்சிட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தா ரொம்ப ஸ்மூத் ஆயிடும். குறை அரைக்க முடியாது. அதனால தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஸ்பூன்ல பொறுமையா எடுத்து மிக்சி ஜார்ல போடுங்க. ஓகே, இப்போ இதை அரைக்க இது கூட 2 வரமிளகா, 1 சேப்பு மிளகா சேர்த்துக்கலாம், இல்ல பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். இது அவங்கவுங்க விருப்பம் தான். நான் இப்ப சேப்பு மிளகா கட் பண்ணிட்டு போடுறேன். கொஞ்சோண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே அவங்கவுங்க தேவைக்கும் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஓகே. அண்ட் டிஷ்யூ பேப்பர் இங்க வச்சிருக்கேன் மேம். நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம். கத்தி வேணுங்களா? இந்த நானே கட் பண்ணேன். இதோட இப்பவே வேணாலும் நீங்க உப்பு போட்டுக்கலாம், இல்ல அப்புறமா வேணாலும் உப்பு போட்டு ஸ்பூன் வேணும். ஓகே, இதோ கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்புறம் நம்ம பொரியல் பண்ணும்போது அதுலயே உப்பு போடும். அதனால ஒரு 1/4 ஸ்பூன் இப்போ உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. கல் உப்பு போட்டாலும் சரி, பொடி உப்பு போட்டாலும் சரி. ஓகே. ஸோ கொஞ்சம் காஞ்ச மிளகாய், இஞ்சி அண்ட் உப்பு தேவையான அளவு. ட்விஸ்ட் மேம், நான் பண்ணி கொடுத்துறேன். ட்விஸ்ட் நீங்க வந்து அரைச்சிடுங்க. ஓகே ஃபைன். குறை அரைக்கணும், ரொம்ப ஸ்மூத்தா அரைக்க கூடாது. பருப்பு 1 2 அரைப்படாம இருந்தாலும் பரவாயில்ல. ட்விஸ்ட். இதான் சரியான பதம். 5 செகண்டுக்கு மேல ஓட்டாதீங்க. ஓட்டினீங்கன்னா நல்லா ஸ்மூத் ஆயிடும். தண்ணி இருக்கக்கூடாது அரைக்கும் போது ஜார்ல. ஓகே, மேமே காமிச்சிட்டாங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வியூவர்ஸ்க்கு. இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஸோ அப்படிதான் நல்லா ட்ரையா குறைப்பா அரைச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போறோம் மேம்? இப்போ இதை வந்து ஒரு அவசர பாத்திரத்துல மாத்திக்கோங்க. கெட்டியா அரைக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா ஜாரை விட்டு வரவே வராது விஷயங்கள். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டிஷ் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரெடிஷ்னல் தான். உங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருக்காது. லைட்டா தான் இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் லைட்டா தான் இருக்கும். ஸோ வெயிட்டும் போகாது. ரொம்ப நல்லது ஃபுட். இது அடைக்கி அரைக்கிற மாதிரி தான். ஆமை வடை அரைக்கி அரைக்கிற மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப ஸ்மூத்தா அரைக்கணும். இதை வந்து நம்ம இப்ப டபுள் பாயிலிங் மெத்தட்ல 10 நிமிஷம் தண்ணியில வேக விட போறோம். ஓகே. சோ அதுக்கு என்ன எடுத்துக்கலாம்? பேன் எடுத்துக்கலாம். பேன் நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணுமா இல்ல தொடச்சு? அது தண்ணி எடுக்கணும், அப்படியே வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுல தண்ணி எடுக்கணும், அப்ப அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். ஃபைன். பேன்ல தண்ணி தான். இத கொடுங்க. கடாயா? ஓகே. ஆமா, கடாய் தேவை அப்படிங்கறத கடாயை வச்சிட்டு அதுல 1/4 பங்கு தண்ணி ஊத்திக்கணும். ஓகே. ரொம்ப தண்ணி ஊத்தக்கூடாது. 1/4 பங்கு தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு அதுக்குள்ள இந்த அரைச்ச விழுத டபுள் பாயிலிங் மெத்தட்ன்றது ஒரு பாத்திரத்துக்குள்ள பாத்திரம் வச்சு வேக விடுறது. இதை வச்சுட்டு இருங்க. இதுலயே இந்த கொத்தவரங்காய் சாப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, நறுக்கி வச்சிருக்க கொத்தங்காய் சைட்லயே போட்டுடலாம். ஸோ ரெண்டும் ஒரே நேரத்துல வெந்துடும். தனித்தனியா வேக விட வேண்டாம். தனி நமக்கு வேஸ்ட் ஆகாது. ஓகே ஃபைன். அவ்வளவுதானா? மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விடணும். கொத்தவரங்காய் பருப்பு உசிலி. ஸோ இதுக்கு கொத்தவரங்காய் அண்ட் பருப்பு அரைச்சி நம்ம என்ன பண்ணி உள்ளே வச்சோம். அது நல்லா டபுள் பாயில் ஆகணும்னு சொன்னோன்றதை பார்த்தீங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆவி பறக்க இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து பார்ப்போம்.
எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு அப்படிங்கறத மேம் சிம்ல தான் வச்சிருக்கோம். பாருங்க ரெடி ஆயிடுச்சா? இப்ப இந்த அரைச்ச விழுது பருப்பு விழுது நல்லா வெந்திருக்கான்னு பாக்கிறதுக்கு இந்த ஸ்பூனை வச்சு இப்படி வச்சீங்கன்னா ஈஸியா உள்ள போகணும். ஓகே. இதுல ஒட்டாம வருது பாருங்க, இதுதான் கரெக்டான வெந்த பதம். ஓகேவா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ். அப்ப வெந்திருச்சுட்டாங்க, ஆஃப் பண்ணிடலாங்களா? ஓகே. சோ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம்? ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விழுதை மட்டும் தனியா எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஒரு பிளேட்ல போட்டு ஆற விடணும். ஓகே. ஆறுனதுக்கு அப்புறம் அதை திருப்பி மிக்சியில பவுடர் பண்ணி ஓகே. என்னங்க அதை அப்படியே பிளேட்ல கவுத்துக்கலாமா? உடனே எடுக்க வருங்களா? இல்ல, எடுக்க வந்துரும். சூடு ஆறுனதான் மிக்சியில பவுடர் பண்ண முடியும். அதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா சீக்கிரமா ஆறும். சோ டபுள் வாட்டி அரைக்க போறோம். இன்னொரு வாட்டி அரைக்கும் போது இது கொஞ்சம் அந்த உதிரா கிடைக்கும். ஆமா, உதிரியா கிடைக்கும். அப்பதான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட், சீக்கிரமா நம்மளால முழுங்க முடியும். வயசானவங்க கூட முழுகிடுவாங்க. இப்படி இருந்தா வயசானவங்களுக்கு கடிச்சு முழுங்கிறது கஷ்டம், பார்க்கவும் நல்லா இருக்காது. ஃபைன். ஓகே மேம். ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டீங்கன்னா ஓகே. சோ அது ஆறதுக்குள்ள நமக்கு வேற ஏதாவது வேலைகள் இருக்குல்ல, ஆறுனதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஆமா, இது வேற வேலை இருக்கு. இந்த வெந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த ஒரு பாத்திரத்துல எடுத்து பவுல் எடுத்துக்கலாமா? தண்ணி இல்லாம வடிச்சுக்கோங்க காய. கொத்தவரங்காய் நல்லா வேகணும். ஒரு கொத்தவரங்காய் எடுத்து கையால நசுக்கி பாத்தீங்கன்னா ஈஸியா நசுங்கணும். அப்பதான் கரெக்டா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா வெந்தாதான் கொத்தவரங்காய் நல்லா இருக்கும், இல்லைன்னா கசக்க ஆரம்பிச்சும் சரியா என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியாது. நமக்கு இந்த வாட்டர் தேவைப்படாது. நான் வாட்டரை கொட்டிடலாம். இந்த வாட்டர் இனிமே தேவை. இந்த பருப்பூசலி வந்து எல்லா கிரீன் வெஜிடபிள்ஸோடையும் சேர்த்து செய்யலாம். கொத்தவரங்காய், கொடமிளகா, பீன்ஸ், முட்டைக்கோஸ், கீரை பருப்பூசலி. இது கூட என்னோட மச்சினர் வைஃப் செய்வாங்க, நல்லா இருக்கும். வெறும் வெங்காயத்தை கூட உதிரியா நறுக்கிட்டு சின்ன சின்னதா நறுக்காம உதிரியா நறுக்கணும். கேரட் துருவல் மாதிரி நறுக்கிட்டு அதுல கூட பருப்பூசலி செய்வாங்க. முட்டைக்கோஸ்ல பருப்பூசலி செய்யலாம், பீன்ஸ், கொடமிளகா எல்லாத்துலயுமே செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாணத்துலாம் கொத்தவரங்காய் பருப்பூசலி தான் ஸ்பெஷல், அதனாலதான் நான் அதை செஞ்சு காமிச்சேன். ஓகே. சோ இப்போ மறுபடியும் நம்ம ஒரு 2 நிமிஷம் அரைச்சிட்டு மத்த வேலைகள் இருக்கு அப்படின்னாங்க மேம். ஆறு இருக்குமா அரைக்க வேலை பார்க்கலாமா? இதுல மிக்ஸி ஜார்ல இத ஓகே. இப்போ அரைச்சறது தான் வேலை, அதுக்கப்புறம் தான் நம்ம குக் பண்ண போறோம். தாளிச்சிட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உப்பு போட வேண்டும். ஃபைன். நமக்கு அப்படியே நீங்க ஜார்ல அதை ஆட் பண்ணிடுங்க. இருங்க, கையால கூட நான் கையால போடுறேன். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை சாப்பிட்டுட்டாங்கன்னா அப்புறம் திருப்பி அதையே பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். ஓகே. அதை மூடிட்டு பல்ஸ் மோட்ல போடணும். தேங்காய் துருவத்துக்கு பல்ஸ் மோட்ல போடுவோம், அந்த மோட்ல போட்டு 2 நிமிஷம் 5 செகண்ட் திருப்பி ஓட்டினா போதும். ரொம்ப நேரம் ஓட்ட வேண்டாம், 5 செகண்ட் ஓட்டினா சரியா இருக்கு. குஸ்ல தான் இருக்கு ஜாரு, லாக்ல தான் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. பல்ஸ் மோட்ல போட்டுக்கோங்க, நார்மல் மோட்ல போடுங்க. இப்போ நம்ம வந்து உதிரியா வந்திருக்கு. ஆமா. சோ அப்படியே வந்து நம்ம தேங்காய் துருவல் மாதிரி வந்திருக்குல்ல, இத அப்படியே வெச்சுக்கோங்க. முதல்ல தாளிச்சிட்டு அப்புறமா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி. சூப்பர். அது ஒரு 2 நிமிஷத்துல வேலையே முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம் கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு. இப்போ கடாயில நம்ம குக் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால கரண்டி கண்டிப்பா வேண்டி இருக்கும். கரண்டியை வச்சிடலாம். அந்த காலத்துல இந்த பருப்பூசலி உதிரியா பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வேக வச்சுட்டு எடுத்து ஸ்ட்ரைட்டா கடாயில போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊத்திட்டு தோசை கரண்டியை வச்சு தட்டுவாங்க. அப்ப இதே மாதிரி உதிரியா ஸ்மாஷ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த கவலை இல்லை, ஏன்னா நம்ம வந்து ஜாரில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அது ஈஸியாக நமக்கு வந்துடுது.
அண்ட் கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மேம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணுமா? ஆமா, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதுவுமே நான் சேர்த்து, கடலெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதான் முதல்ல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி ஓகே சிம்மில் வச்சுக்கோங்க. மூஞ்சில தெரிச்சிடும். தாளிக்க போறோம். முதல்ல கடுகு தேவையான அளவு, உடைச்ச உளுத்தம்பருப்பும் போடலாம், முழு உளுத்தம்பருப்பும் போடலாம். கொஞ்சமா போட்டுக்கோ. அப்புறம் தேவைப்பட்டா சேர்த்துக்கணும். வெந்தயம் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனா ரொம்ப சேர்க்காதீங்க, கசக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சோண்டு மிளகு, ரொம்ப வேண்டாம் மிளகு. இது எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாம் அவங்கவுங்க தேவைகளுக்கும் விருப்பத்துக்கும் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா விட்டுருவோம். சீரகம் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகும். அப்புறமா பச்சை மிளகாய் போடுறேன். இது கொஞ்சம் பொரியட்டும். அப்புறம் என்ன பண்ண மூடி வச்சிருங்க, பொரியட்டும். ஓகே, பொரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை மிளகா, வர மிளகா ஒண்ணு. ஓகே, ஸோ இது நல்லா நமக்கு தாளிக்கணும். ஸோ இதுக்கு தாளிப்பு போட்டிருந்தோம், பட் சிம்ல வச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால தாளிப்புக்கு நமக்கு என்ன ரியாக்ஷன் தெரியல. மேம் லைட்டா ஓபன் பண்ணுவோமா? ஓ, ஆஃபே பண்ணிட்டீங்களா? போதும். ஆஹா, அப்புறம் ரொம்ப தீஞ்சு போயிடும். ஓகே, பொரிஞ்சிருக்கு. பொரிஞ்சதை ஒரு கிளறி விட்டுட்டு இதோட வரமிளகா ஒண்ணு, கொஞ்சம் பச்சை மிளகா. ஓ, வரமிளகா பச்சை மிளகா ரெண்டுமே போட்டுக்கணும். இந்த ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே நம்மளோட விருப்பத்துக்கு சேர்த்துக்கிறதா. ஏன்னா எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கலாம், இல்லை விட்டுரு. இந்த துருவி வச்ச பருப்பூசலிய இதோட சேர்த்துக்க. துருவி வச்ச பருப்பூசலிய இதுல போட போறோம். எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. வழக்கமா பண்ற பொரியலுக்கு வேலை இதை போனீங்கன்னா இன்னும் சீக்கிரமா நல்லா சாப்பிடுவாங்க. சீக்கிரம் அந்த ஐட்டம் காலி ஆயிடும். திருப்பி நம்ம அடுப்பை ஆன் பண்ணணுமா? ஆன் பண்ணுங்க மேம். அதை ஆன் பண்ணிட்டு சிம்ல வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிரும். இதை நல்லா இப்படி கிளறிக்கோங்க. கிளறி அடி பிடிக்குது அப்படிங்கிற டென்ஷன் வேண்டாம், ஏன்னா எண்ணெய் ஊத்த போறோம். அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க, ரொம்ப ஊத்தாதீங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை இப்படி விசிறி விட்டுக்கோங்க. ஸோ முக்கியமா இதுல வந்து கட்டியா இருக்கு அப்படிங்கிற டென்ஷன்லாம் இல்லை, ஏன்னா ஃபைனா பிளெண்ட் பண்ணும் போதே வந்து அது நல்லா உதிரியா நமக்கு கிடைச்சோட. இப்ப இந்த வேக வச்ச கொத்தரங்க தண்ணியை வடிச்சுக்கோங்க. தண்ணி இருக்கும், உங்களுக்கு வடிகட்டி வேணுமா மேம்? இல்லை, இப்படி தண்ணி இல்லாம வெறும் காயை மட்டும் வடிச்சு போட்டுருங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். சூட்லே வதக்கும் போதே உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வாயில போட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா நான் அரைக்கும் போது ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், பெருங்காய பவுடர். மஞ்சள் பொடி கொஞ்சமா போட்டா போதும், ரொம்ப தேவையில்லை. இதெல்லாம் டைஜஷனுக்காக போடுறதுதான். பெருங்காய பவுடர், உப்பு மட்டும் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. ஓகே, நான் ஏற்கனவே சேர்த்ததுனால இப்ப சேர்க்கல. நீங்க சாப்பிட்டு பாத்துக்கோங்க, தேவைப்பட்டா உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்து. அவ்வளவுதான், ரெடி நம்ம ஃபுட். ஓகே, சூப்பர். சோ ரெடி அப்படிங்க. எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டீங்களா? 5 நிமிஷம் வேலை தான். ஃபைன். பார்த்தா நிறைய ஐட்டம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், ஆனா வேலை இன்னும் 5 நிமிஷம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நம்ம அடுப்போம். தாராளமா மேம், ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்க அரைச்சிடலாம். கொத்தவரங்காய் பருப்பு ரெடி. இது பிராமின்ஸ் கல்யாணத்துல இது மேஜரா போடுவாங்க, மெயின் ஐட்டம் இது. ஓகே, நீங்களே வச்சிருக்கீங்களா? ஃபைன்.
கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி. கல்யாணத்துல போடுற மெயின் டிஷ் இது. ஸோ இப்போ மேம் சொன்ன மாதிரி கொத்தவரங்காய் பருப்பு உசிலி நமக்கு ரெடி ஆயாச்சு. சுட சுட இருக்கலாம், சாப்பிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு ஷார்ட் ரீகேப்பை பார்த்துடலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பு, மிளகு, வெந்தயம் தேவையான அளவு அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் இஞ்சியும் ஆட் பண்ணிட்டு ஒன்றும் பாதியுமா அந்த பருப்பு தெரிகிற மாதிரி அரைச்சிக்கணும். கடாயிலையோ இல்லை தேவையான விசில்லையோ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த விசிலை நடுவில் பிளேஸ் பண்ணிட்டு சுற்றி வாட்டர் இருக்கும்ல, அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொத்தவரங்காவையும் வேக வைக்கிறோம். ஸோ ரெண்டுமே வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி இல்லாமல் கொத்தவரங்காவை தனியாகவும் அண்ட் இந்த பருப்போட நமக்கு நல்லா வெந்த விஷயம் இருக்கும்ல, அதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்கணும். ஆற வச்சதை மறுபடியும் பல்ஸ் பண்ணணும். பல்ஸ் பண்ணோன்னா அது நல்லா உதிரியாக உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் தாளிப்பு. ஸோ தாளிப்புக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு தேவையான அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பருப்போட அந்த உதிரியா இருந்த விஷயம் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த கொத்தவரங்காயை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அடிப்பிடிக்காம கிளறிட்டே இருக்கணும். உப்பை சரி பார்த்துட்டு ஒன்ஸ் அது ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் பெருங்காயம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இறக்கிட்டீங்க அப்படின்னா சுட சுட கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி ஆயிடும். ஸோ இப்போ நம்ம செய்முறையை ஷார்ட்டாக பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி செஞ்சோம்ங்கிறத சொல்லிட்டோம், எப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நல்லா கொத்தவரங்காய் நல்லா அருமையா வந்திருக்கு. பருப்பு உசிலியை பொறுத்த வரைக்கும் அந்த பருப்பு உசிலியா மாத்திர அந்த பதம் நமக்கு தெரிஞ்சா அவங்க சொன்ன மாதிரி கொத்தவரங்காயில் எனி கிரீன் காய்கறிகள் ஏன் வெங்காயம் எது போட்டாலும் அந்த உசிலி நமக்கு நல்லா வந்துடும். ஸோ இந்த உசிலியை பொறுத்த வரைக்கும் வந்து டேஸ்ட் பண்ணுறதுல உசிலி அந்த பருப்பு விஷயம் அப்படிங்கிறதும் சரி கொத்தவரங்காயும் சரி ரொம்ப ஃபைனாக டேஸ்ட்டாக இருக்குது. முக்கியமாக இப்போ வந்து கமகம்மன்னு ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அண்ட் பெருங்காயம் ரெண்டுத்தோட ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது இந்த வாரம் ஒரு ஒர்த்தான ரெசிபியாக இருக்க போது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நாங்கள் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். நாளைக்கு 12 மணிக்கு சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை.